குடியரசு தினத்தன்று கச்சத்தீவில் தமிழக அரசு சார்பில் கொடியேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் இந்து மக்கள் கட்சி சார்பில் தேசிய கொடியை ஏற்ற முயற்சிக்கப்படும் என்று அந்த கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறியுள்ளார். பசுமை மற்றும் தூய்மையை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் தானம் அறக்கட்டளை சார்பில் 2000க்கும் மேற்பட்டோர் நடைபயணம் மேற்கொண்டனர். கிராமங்களில் கழிப்பறைகளை உருவாக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பியவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்றனர். கரூரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மரியாதை செலுத்த சென்ற இந்திய மாணவர் சங்கத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து காவல்துறை என்று எழுதப்பட்ட பதாகைக்கு மாலை அணிவித்து அவர்கள் அஞ்சலி செலுத்தி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் குமரக்குறிச்சி ஊராட்சி தலைவர் சேகர் இருசக்கர வாகனத்தில் பரமக்குடியிலிருந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். யமனேஸ்வரத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காவலராக பணியாற்றி பதவி உயர்வு பெறாமல் ஓய்வு பெற்ற 3500 பேர்களுக்கு பதவி உயர்வு அளித்த பணப்பயன் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதனை வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு உண்ணாவிரதம் மேற்கொள்வது குறித்து கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கு தகுந்த நஷ்ட ஈடு வழங்க வேண்டும், தேயிலையில் கலப்படம் செய்யும் வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்தனர்.